அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை 63 பேர் ஆதரிப்பதாகவும் 154 பேர் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, தமிழக சட்டப்பேரவையில சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்திருக்கிறது. இதற்காக குரல் வாக்கெடுப்பு, டிவிஷன் வாக்கெடுப்பு போன்ற பல்வேறு வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 வாக்கெடுப்பிலும் இந்த தீர்மானம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தப்படும் போது இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 63 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்திற்கு எதிராக 154 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தீர்மானம் தோல்வியடைவதாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி சட்டப்பேரவையில அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அதிமுகவில் சார்பாக அதிமுக மற்றும் அதிமுகவினுடைய தோழமை சார்பாக ஒட்டுமொத்தமாக 63 பேர் ஆதரித்திருக்கிறார்கள். இந்த ஆதரித்தவருடைய பட்டியலில் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக கருதப்பட்ட பலரும் இந்த அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரித்து தங்களுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக கூட்டணியில் இருந்த புரட்சி பாரதம் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார். அதே போல தீர்மானத்தை எதிர்த்தவர்களுடைய எண்ணிக்கை 154 இருக்கிறது. அதுல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தோழமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் சேர்த்து 154 பேர் இந்த தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தீர்மானம் தோல்வியடைவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பையும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில மீண்டும் சபாநாயகராக அவர் தேர்வு செய்யப்படுகிறார் என்று துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவித்து சபாநாயகருடைய இருக்கையில் அவரை அமர வைத்திருக்கக்கூடிய நிலையில சபாநாயகர் அப்பாவு பேசும்போது முதலமைச்சர் உட்பட பலரும் தன் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பல்வேறு காலகட்டங்களில் இதரும் தவறுகள் நடந்திருந்தால் அதனை நானே திருத்திக் கொண்டிருப்பேன், முதலமைச்சர் மூலமாக திருத்தப்பட்டிருப்பேன், ஆனால் தன்னை நடுநிலை தவறாமல் இருக்கிறேன் என்று சொன்னது தனக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக குறிப்பாக முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில், இந்த ஆண்டினுடைய முதல் நாள் கூட்டத்தொடரில் ஆளுநருக்கு எதிராக நடைபெற்ற ஒரு சில சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய பல்வேறு கருத்துக்களுக்கு விளக்கமளிக்கக்கூடிய வகையில தற்போது சபாநாயகர் அப்பாவோ சட்டப்பேரவையில பேசி வருகிறார். எனவே சபாநாயகருக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முழுமையாக தோல்வியடைந்து சபாநாயகர் மீண்டும் தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. சிந்துஜா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.